இல்ல சகோதரர் சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு ஆளுங்கட்சி வியூகத்தை வகுத்து அதன் மூலமா இப்ப ஆட்களை எடுக்கிறாங்கங்கிறதுல உண்மை இருக்குது. இது அதிமுக பயிற்சி பட்டறையில் பயின்றவர்களையெல்லாம் எடுக்கிறது அதிமுகவுக்கு வழக்கமா இருக்குது. இன்னைக்கு அவர் ஆல்ரெடி அவர் அதிமுக இல்ல, அவர் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு என்ன செய்யறாரு? போகாத நில்லுன்றல நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ இறங்குற பத்திலே ஏத்தி விடுறாங்களே. இன்னைக்கு அவர் ஆல்ரெடி அவர் அதிமுக இல்ல, அவர் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருவர் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏன்னா காரணம் எப்பனா இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், கார்பரேஷன் உள்ளாட்சியில் ஊழலா இருக்கட்டும், மிகப்பெரிய ஊழல்கள், கிட்னி திருட்டு, மணல் கொள்ளைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் திசை திருப்பணும்னா ஒவ்வொரு கட்சியிலேருந்து அந்த கட்சி யாரு ஸ்ட்ராங்கா சொல்றாங்களோ அந்த கட்சியில ஒருத்தரை தூக்கிட்டு அதை மக்கள் கிட்ட திசை திருப்பி இந்த விவாதங்களை அப்படி கொண்டு போயிடணும். அதுல திமுக சரியான பாதையை வகுத்து கொண்டுட்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சகோதரர் ஜவஹர்லி அவர்களுக்கு ஏன் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மீதும் நரேந்திர மோடியின் மீதும் இவ்வளவு கடும் கோபம் விமர்சனம்னு எனக்கு தெரியல. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேமுதிக எம்எல்ஏக்களில் 2/3 எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். சட்டப்பேரவையில் 29 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்களை அதிமுக பக்கம் எழுதிட்டாங்க. அப்போ 2011 பெரும் ஊழல், பெரும் பிரச்சனை, பெரும் மக்கள் விரோத செயல்களை மறைப்பதற்காகத்தான் ஜெயலலிதா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியாக அன்றைக்கு இருந்த தேமுதிகவை தன்னோடு கூட்டணி வைத்து ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவதற்கு காரணமாக இருந்த தேமுதிகவை அழிப்பதற்கு அவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சார்னு சொல்ல வர்றாரா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பாஜக 2 எம்எல்ஏ வச்சுட்டு பல ஸ்டேட்ல ஆட்சி பிடிக்கிறாங்க. எப்படி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை அப்படியே மொத்தமா தன் பக்கம் இழுத்துக்கிறாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாதபடிக்கு என்ன வேணுமோ அவ்வளவு எம்எல்ஏக்களையும் வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க இங்க அப்படிலாம் நடக்கல. உண்மை. செல்வாக்கு இழந்ததுக்கு பிறகு தப்பு கணக்கு போட்டு போறாங்க. ஆனா இது அதிமுகவுக்கு பலவீனம் இல்ல, இது என்ன களை எடுக்கிறோங்கிறது அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே பி டீமா செயல்பட்டவங்க இப்பதான் ஏ டீமா போயிட்டு இருக்காங்க. பாஜகவும் தமாகவும் மட்டும்தான் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கின்றன. பாஜகவோடு இணைந்த எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தான் கணிசமான இடங்களை பெற முடிஞ்சது. மற்றபடி நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர் தோல்வி தான் பாஜகவோடு இணைந்தவர்களுக்கு இங்கே பரிசு. அப்படி இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியால கொஞ்சம் இடங்களை அதிமுக கடந்த காலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இல்ல. பாவம் தாண்டா, ரொம்ப கஷ்டம். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆ உடைஞ்சு நிக்குது. அடிதடி வரைக்கும் போயிடுச்சு. கல் எடுத்து எரிஞ்சு கம்பு சண்டை போட்டு ரோட்ல நின்று 2 பிரிவுகளாக அடித்து சண்டை போட்டு நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இதுல எந்த பிரிவு அதிமுகவோடு வந்தாலும், ஏதேனும் ஒரு பிரிவு அதிமுகவோடு வந்தா கூட முழு பாமகவும் மட்டும் எங்க டிரான்ஸ்பர் ஆகாது, அதிமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. என்னப்பா பண்ண சொல்ற? தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லல. அப்படியா? அதிமுக முக்கிய முன்னணி தலைவர்கள் எல்லோரும் வெளியில இருக்கிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி, இப்ப செங்கோட்டையன் போயிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மனோஜ் பாண்டியன் போன்ற சீனியர் லீடர்ஸுக்கு, அன்வராஜா போன்றவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்ல இனி இந்த இயக்கம் வெற்றி பெறுவது ஒருவேளை அது சவாலான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோட்டம் ஏற்பட்டிருக்கலாம். புதிய கட்சியில ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தாவேக்காவும் இந்த முறை என்ன செய்ய போறாங்க, பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கூடுதலாக இன்னொரு ஃபோர்ஸ் களமிறங்கின்ற பொழுது அதுவும் பெருவாரியாக யாருக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடும், அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடும். அப்ப அவங்க அவங்களுடைய சாய்ஸ் எதுவாக தான் இருக்கும் அப்படின்னா திராவிட இயக்கத்துக்கு இன்னொரு திராவிட இயக்கம் தான் சாய்ஸா இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க திமுக வர்றாங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட அவசரம் தேவைப்படுதுன்றனால அவர் கட்சியில ஒரு பொறுப்புல கொண்டு வராங்க. இன்னைக்கு அவர் பெண்ணை பத்தி தப்பா பேசுறது, பெண்களை இழிவுபடுத்தினதெல்லாம் மறந்து போச்சா, இதாகி போச்சான்னு தெரியும். இன்னைக்கு அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நீங்கள் பெண்களை பற்றி தவறாக பேசியது அப்போ இப்போ மறந்து போச்சா அப்படின்னு சொன்னார். திருப்பி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொன்ன போது மிகுந்த உற்சாகத்தோடு சகோதரர் ஜவஹர்லி, சூப்பர் சார், அப்படி சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஜவஹர்லிக்கும் ஒன்று மறந்துடுச்சு, சகோதரருக்கும் அது மறந்துடுச்சு. இது மறைமுக கூட்டணியான்னு எனக்கு தெரியல. நான் முடிச்சிடறேன். பரவாயில்ல. ஓகே. இப்போ நான் எல்லாரும் நிலைப்பாட்டை ஞாபகப்படுத்துகிறேன். லிப்டிக் பஸ் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அது பெண்களை போற்றக்கூடியதா? அது தவறல. ஓகே விட்டுறேன். அடுத்துக்கு வந்துடுறேன் சார். நீங்க லிப்டிக் பஸ் என்பது தவறில்லை அப்படிங்கிறது ஜவஹர்லியுடைய வாதம் இருக்கட்டும். அடுத்தது சிவி சண்முகம் இப்போ ஒன்று சொன்னார், திமுக எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கும், முடிஞ்சா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமாக கொடுக்கும்னாரு. இதாவது தவறுன்னு ஜவஹர்லி ஒத்துக்குவாரா அல்லது அதுலயும் என்ன தவறுன்னு கேட்பாரா? இதுக்கும் சூப்பர் சொல்லுவீங்களா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா இருக்கிறோம் நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம். இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும்.
போன ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வந்து அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக அமைஞ்சது. இந்த ஆட்சியில் கரூர் சம்பவமே அது ட்ரிகர் பாயிண்ட்டாக அமைஞ்சிடுச்சு. அதுலேருந்து தான் அந்த எதிர்ப்பு அரசாங்கத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. சராசரி மனுஷங்களும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, அதை பற்றி விவாதம் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இன்னும் 4-5 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்னு வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னும் வெள்ளங்கள் பெருசாக வரல, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு பாயிண்ட் என்ன, டிசம்பர் வெள்ளத்துக்கு காத்திருக்கீங்க இல்லைங்க. 41 கரூரில் நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது அரசினுடைய தோல்வி. காரணம் அரசு நடத்திய துப்பாக்கிச்சூடு, காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடு. கரூரில் 41 பேரின் மரணத்தால் இன்னும் 4 மாதம் இருக்குது, அது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடும் என்று சகோதரர் வைத்த வாதம் எவ்வளோ ஆபத்தான வாதம் பாருங்கள். 41 பேர் மரணம் அது ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடும் என்று சொன்னால் அது ட்ரிகர் நான் நீங்கள் பேசும்போது கோரிக்கை இல்லை, ஒரு நிமிஷம். ஆட்சி மாற்றத்திற்கு அது வித்திடும் என்று இவர் நம்புவார் என்று சொன்னால் ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் 41 பேரும் மரணிக்கப்பட்டார்களா? அந்த மரணம் அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டதா? ஆட்சி மாற்றம் சார் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ரொம்ப கரெக்டாக தான் யூஸ் பண்றேன், நான் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்களே சொல்லலையே, நீங்க ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? நான் தாவேக்கான்னு சொன்னா, விஜய்னு சொன்னா, நான் விஜய்னு சொன்னா இல்ல சார், நீங்க அப்படி சொல்றீங்களா? பையங்களா ஒரு நிமிஷம் ஐயா, நான் ஒரு பேசிக்கிறேன், நீங்க கூட்டிங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம். நான் இதுவரைக்கும் அந்த வார்த்தையை எங்கேயும் பயன்படுத்தல. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியது யாரு? தாவேக்காவினர் பயன்படுத்துறாங்க. அவர் கடைசி கட்டத்தில் குறுக்கிட்டார், ஆபத்தான ஒரு வாதத்தை வச்சார். 41 பேரின் மரணம் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னா அதற்காகத்தான் அது திட்டமிடப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி அங்க நான் ஆணித்தரமா வைக்கிறேன். அடுத்த ஆபத்தான வாதம் அவரையும் அறியாமல் அவர் உள்ள கிடக்கை வெளியில் வந்தது. வெள்ளத்திற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நீங்க அதான் பேசுறீங்க. வெள்ளம் அப்படி சொல்லல, இன்னும் வெள்ளம்லாம் வரும், ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க அப்படி சொல்லல, இன்னும் வெள்ளம்லாம் வர வேண்டியது இருக்கு. நீங்க நல்லா சொல்லுங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அதை நீங்க அப்படி சொல்லல, இன்னும் மழையெல்லாம் வர வேண்டி இருக்குது, ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றத்துக்கு மழை வெள்ளம் வரும். இல்ல இன்னொரு பாயிண்ட், திமுக கூட்டணி பலமா இருக்குன்றது ஒரு பிம்பம். பலமா இருந்தா ஏன் இத்தனை பேர் உள்ள கொண்டு வரணும்? இது போதாக்கரைக்கு கூட்டணியில வேற புது கூட்டணியில உள்ள கொண்டு வரணும். அந்த கேள்வி இருக்கு இல்லையா? சோ வலிமையா இருக்கிறதா இருந்தா நீங்க எதுக்கு கூட்டணியை வலுப்படுத்துறீங்க? இன்னும் கூட்டணிக்கு எல்லாரும் ஏன் அழைக்கிறீங்கன்னாரு. விஜய் அப்ப வலிமையற்றவரா? அவர் எல்லாரும் கூட்டணி கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க தான் தனியா என்ன சார் அவர் பேசுமா? நான் குறுக்கிட்டேனா? அவர் பேச முடியல. விஜய் புதிதாக கட்சி தொடங்கியவர், எல்லாரும் கூட்டணிக்கு அழைப்பாராம். அப்ப அவர் பலமற்றவர் ஒத்துக்கிறாரா? டிஎம்கே வீழ்த்துறதுக்கு மெகா கூட்டணி எல்லாம் ஒண்ணும் வேணும், தேவையில்லை. அதை உங்களோட ஆன்டி இன்கம்பன்சியே பார்த்துக்கும் சார். இந்த நாட்டில் பண மதிப்பிழப்பில் தொடங்கி பாதுகாப்பின்மையால், எல்லை பாதுகாப்பின்மையில தொடங்கி கொரோனா பேரிடரில் மக்கள் அவதிப்பட வச்ச அத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகும் இந்த நாட்டில் மோடியால் ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னா 2015 சென்னை பெருமழை வெள்ளத்திற்கு பிறகு 13 நாள் கழிச்சு மக்களை சந்திச்சு பேரன்பு கொண்ட பெரியோர்களை, தாய்மார்களை என்று வாக்கு கேட்ட ஜெயலலிதா அம்மாவால் மக்களால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட முடியும், மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை கொடுத்த திமுக தோத்துரும் பேசுற மாதிரியான அரசியல் நகைச்சுவை வேற ஒன்றும் இல்லை. திமுக நிச்சயம். நன்றி. சோலி முடிச்சு.